ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் இப்போதைக்கு ஜூசு கைசன் சீசன் 2 அட் 0.2 பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதைக்கு 12 நியூ இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய கண்டுபிடிச்சேன். நிச்சயமாக இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா கன்ஃபார்ம் பார்ட் 2 பண்ணுவோம். பட் இன்னைக்கு இப்போதைக்கு 12 டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. நம்பர் 1, நீங்கள் இந்த ப்ரிசம் ரிலவில் பார்க்குற அந்த போன்ஸ் எல்லாமே ஏற்கனவே அந்த ப்ரிசம் ரிலவால இறக்கப்பட்டவங்க போன்ஸ் தான். ஸோ கன்ஃபார்ம் இவங்களாம் வந்து இறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரிசம் ரிலவில் யாருக்கும் வயசாகாது, ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் பசிக்காது. பாசிபிளி அவங்களே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி போயிட்டு இருக்கு. பட் அது எல்லா போன்ஸுமே உள்ள இருக்க எல்லா போன்ஸுமே ஏற்கனவே அந்த ப்ரிசம் ரிலவால மாட்டப்பட்டு உள்ளக இறந்து போனவங்க. நம்பர் 2, நீங்கள் யோசிச்சு கரெக்டாக இருப்பாங்க. அந்த கேரக்டர் கன்ஃபார்ம் அந்த மேபி கேரக்டர்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் வந்து அந்த காக்கா இறந்து போதை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சில பேர் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு மனசே இல்லையா அப்படின்னு வச்சுருப்பீங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம மேபி உருவாக்குற எல்லா காக்காசுமே எல்லா க்ரோவுமே ஏற்கனவே இறந்து போனது. அவங்களோட கேர்ஸ் எனர்ஜி மூலியமாக அந்த இறந்து போன காக்காங்க எல்லாருக்குமே அவங்க உயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காக்காங்களாம் ஏற்கனவே இறந்து போனது தான். ஸோ நம்ம மேபியோட பவர் மூலியமாக அது வந்து திருப்பி வந்திருக்கு தவிர அது புது காக்கா கிடையாது. ஏற்கனவே இறந்து போன ஒரு டெட்டான காக்கா தான். நம்பர் 3, நம்ம யூஜியோட ஃபிங்கர் வந்து சுக்குனாவை மாறுறதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும். பட் அவர் அந்த ஃபிங்கரை அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரோட கை வந்து அப்படியே பர்பிளாக மாறிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாடியில் சேஞ்சஸ்மே ஹேப்பன் ஆகிட்டு இருக்கும். நம்பர் 4, ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில். இந்த மொத்த ஷிபியா இருக்குமே, நீங்கள் பார்த்த எபிசோட் 4லேருந்து ஐ திங்க் நினைக்கிற ஃபுல் இந்த மொத்த ஷிபியா இருக்குமே ஒரு இரவில் தான் நடந்திருக்கு. ஒரு நைட்டில் தான் நடந்திருக்கு. ஒரு நைட்லேயே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு. நம்பர் 5, நீங்கள் ஓப்பனிங் பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் ஸ்டார்ட் அப்போ நம்ம மெகிமி, நம்ம யூஜி அண்ட் அவங்க பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. மெகிமி ஒரு காரில் ஏறி போவார். அந்த கார் நம்பரை பாருங்களே 85 and 213 போடப்பட்டிருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஈஸ்டர் சாப்டர் 84 தான் நம்ம கோஜோ விசஸ் இந்த வாழ்க்கை மண்டைய ஃபைட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 213 தான் நம்ம சுக்குனா வந்து நம்ம மெகிமியோட பாடியை டேக் ஓவர் பண்ணுவார். அதுக்காண்டி ஒரு குட்டி ஈஸ்டராக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 6, இது ஒரு குட்டி தியரி உள்ளே வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம யூஜி மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்க ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு வந்திருக்கும். இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஜி கிட்ட படிக்கும் போது குண்டாது இருக்கும். பட் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஒல்லியாகி அது இல்லாமல் டாலாக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து மகிட்டோ அவங்க மூலியமாக ஐடியல் டிரான்ஸ்மிஷன் மூலியமாக இவங்க இப்படி மாறிருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு பொண்ணு இவ்வளோ ஸ்லிம்மாகவும் ஹைட்டாகவும் மாற முடியாது. ஸோ பாசிபிளி மகிட்டோ கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்டிருக்கலாம் அப்படின்னு ஊங்க போயிட்டுருக்கு. ஏன் சொல்கிறேன்னா நம்ம இந்த ரைட்டர் சும்மா ஒன்று இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கேரக்டரை இந்த ஸ்டோரிக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம ரைட்டர் சும்மா இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்பர் 7, ஆக்சுவலி ஷிபியாவை அந்த பேரியர் மூலியமாக கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேர் இந்த பேரியர் பார்ப்பாங்க. ஒருத்தரால் பார்க்க முடியும், இன்னொருத்தால பார்க்க முடியாது. ஒரு 2 பேர் ரெண்டாலும் வந்து மேகத்தை பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஆள் மட்டும் தான் இந்த பேரியர் பார்க்க முடியும், இன்னொருத்தால் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அவங்கள மட்டும் கர்ஸ் ஸ்பிரிட்டையோ கர்ஸ் எனர்ஜியோ கன்ஃபார்ம் பார்க்க முடியும். ஸோ அதனால ஒரு ஆளுக்கு தெரியல, ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ரைட்டர் அது மூலியமாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. நம்பர் 8, மெக்கமாரோ விசஸ் நம்ம மகிட்டோ ஃபைட் உண்மையில செம ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் மெக்கமாரோ யூஸ் பண்ணுற எனர்ஜி எப்படி வந்து கேட்டிங்கன்னா மெக்கமாரோவோட பாஸ்ட் பவர் யூஸ் பண்ணல, அவரோட ஃபியூச்சர் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தட் மீன்ஸ் மெக்கமாரோ எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறாரோ அந்த ரோபோட்டுக்கு எதிராக அந்த ரோபோட்டில் எவ்வளோ பவர் அவர் கர்ஸ் எனர்ஜி ஃப்ளோ பண்ணுறாரு அந்த அளவுக்கு ஒரு வயசு குறைஞ்சிட்டே இருக்கும். சப்போஸ் அவர் 20% அவரோட பவர் யூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு 20 வயசு குறையும். அவரோட லைஃப் எனர்ஜி மூலியமாக தான் அந்த மொத்த பப்பட்டுமே ஒர்க் ஆகும். ஸோ அந்த எவ்வளோ எனர்ஜி அவர் ஃப்ளோ பண்ணுறாரு அந்த அளவுக்கு எனர்ஜி டவுட் ஆகிட்டே இருக்கும். அவரோட லைஃப்பும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் சப்போஸ் இந்த ஃபைட்டில் அவர் ஜெயிச்சிருந்தாலுமே சீக்கிரமே அவர் வயசாகி இறந்து போயிருப்பார். நம்பர் 9, விஜய்க்கோட மொத்த லோருமே நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா எப்படி கர்ஸ் ஸ்பிரிட் உருவாகுதுன்னா பேர் மூலியமாக தான். எதுவில் அதிகம் பயப்படுறீங்களோ அந்தளவுக்கு அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டோட ரேங்க்குமே மாறும். எக்ஸாம்பிள் கிராஸ் ஓப்பர் எக்கச்சக்கமான ஃபார்மர்ஸோட அந்த நிலத்தை அதை அழிக்கும் கிராஸ் ஓப்பர். அதனால அந்த கிராஸ் ஓப்பர் அந்த அளவுக்கு ஒரு விதமான ஒரு கஸ்பிட்டமாக இருக்குது. ஜோகோ நம்ம ஃபயர் டீவல் எக்கச்சக்கமான ஃபாரஸ்ட் ஃபயர் சில பேருக்கு விருப்பத்தை பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேரோட ஆங்கர். அதனால் நம்ம ஜோகோ ஒரு ஹை லெவல் ஸ்பிரிட்டாக இருக்கார். நம்ம பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனாமி அந்த கிராஸ் ஃபாரஸ்ட் அந்த கிராஸ் டீவன் அது எப்படி உருவாச்சுன்னா எக்கச்சக்கமான பேர் இந்த காட்டை அழிக்கிறாங்களே. ஸோ காட்டு சில பேருக்கு இந்த பூக்களாக பார்த்தா பிடிக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு டீமன் மாறுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பயம் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த டீமனோட பவருமே அதிகமாக இருக்கும். நம்பர் 10,
ஒரு கிராணி அந்த கிராணியோட கிராண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த சொல்லுவாங்க டெத் ஆன பீப்புள்ஸை அவங்களோட கர்ஸ் இது மூலியமா திருப்பி கொண்டு வர பார்ப்பாங்க. அப்படியே டோஜி வருவார். அப்போ அந்த பையன் சாப்பிட்ற அந்த இதை பாருங்களேன், நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்ம டோஜியோட ஃபிங்கர். ஸோ எக்ஸாக்டாக சுக்குரா ஃபிங்கர் சாப்பிட்டா நம்ம யூஜி மாறுவோம். அதே மாதிரி டோஜி ஃபிங்கரை சாப்பிட்டு தான் இந்த கிராண்ட் சன்னுமே டோஜியாக மாறியிருக்காரு காமிக்கப்பட்டிருக்கு. 3 லெவல் இந்த மெகிமியோட போர் முடியும் எக்கச்சக்க ரேபிட்டை வந்து அனுப்புவார் இந்த ஆளுக்கு எதிராக. அப்போ ஒரு ரேபிட் போட்டோம் ஆக்சிடென்ட்லி அவர் மேலே ஹிட் ஆகிடும். பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய அந்த டென்ட் வந்துருக்கும். நீ பார்த்துருப்பீங்க, லைட்டாக தான் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஆளுக்கு பவரே அப்படி தான். ஹெவி ஹிட் பண்ணால் ஒன்றுமே ஆகாது. பட் குட்டியை ஹிட் பண்ணால் அந்த ஆளுக்கு பெரிய டேமேஜ் வரும். அதை கண்டுபிடிச்சது வெகிமி தான். ஸோ வெகிமி இதை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்பர் 12 யூஜி வந்து நம்ம நொபாராக்கு ஒரு ஹியூமன் அத்துவம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு படத்தை காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த படத்தில் அந்த ஹியூமன் அத்துவம் வந்து லெஃப்ட் தலையில் தான் அந்த ஆள் வந்து அடி வாங்குவார். ஸோ அந்த ஹெத்துவம் வந்து லெஃப்ட் தலையில் தான் அடி வாங்கும். எக்ஸாக்டாக நம்ம நொபாரோட டெத்தை இங்கே போஸ்டி பண்ணுறாங்க. நொபாராவுமே அங்கேயுமே வெடிச்சு தான் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த குட்டியை இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல் கைஸ். நான் சொன்ன இந்த 12 நியூ டீட்டெயிலில் உங்களுக்கு பிடிச்ச டீட்டெயில் என்ன மறக்காம கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எக்கச்சக்கமான அனிமையோட பிரேக் டவுன்ஸ் அண்ட் ஈஸ்டர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பாய். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கீழே கமெண்ட் பண்ணிடுங்கப்பா.